எல்லாருக்கும் ஹாய். வீடு கட்டி முடிச்சுட்டு பாதி வேலை வச்சுட்டு தான் பால் காய்ச்சினோம். அந்த பேலன்ஸ் ஒர்க்லாம் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த பெயிண்டிங் ஒர்க்கு, அப்புறம் எஸ்எஸ் ஒர்க்கு, அப்புறம் டைல்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கிச்சன் ஷெல்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே ஒரு ரோலாக கொடுத்துருந்தாங்க. நமக்கு வேணுங்கிறப்ப கட் பண்ணி போடுற மாதிரி. நாங்கள் கடப்பாக்கல் தான் போட்டிருக்கோம். அது மேலே இந்த ஷீட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். போட்டோன்னே லுக் சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. அடுத்து என்ன, நான் வாங்கியிருந்த பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணி அடுக்கிற வேலை தான். எல்லாமே ஸ்டோர் பண்ணி அதில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனுக்கு நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேங்கிறத போன வீடியோவில் போட்டிருக்கேன். நீட் இருந்தால் பாருங்கள். பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன்ல, அதில் கீழே லிக்விட் ஊற்றி வச்சுட்டேன். மேலே சோப்பு வச்சுட்டு அவங்க கொடுத்த ஸ்பாஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கும் அந்த கவர் போட்டாச்சு. கைப்பிடிலாம் கரெக்டாக செட்டாக இருந்துச்சு. உள்ள ஷீட்லாம் அந்த செல்ஃபில் விரிச்சாச்சு. ஃப்ரிட்ஜ்லேயுமே நிறையா பொருள்லாம் வாங்கி நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாக்ஸ்லலாம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு செல்ஃபில் அடுக்கணுன்னே ரொம்ப நீட் லுக்காக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் என்ன அப்படின்னா இந்த பட்டை, அந்த ஏலக்காய், அந்த பிரியாணிக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். அந்த பிரியாணிலாம் செய்கிறோம், இல்லை தக்காளி சாதம்லாம் பண்ணுறோன்றப்போ தாளிக்கும் போது டக்குன்னு ஒரே முடியாக திறந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டாண்ட்லேயுமே நான் செட் பண்ணிட்டேன். ஆயில் கண்டெய்னர், அடிக்கடி யூஸ் பண்ணுற சால்ட், பெப்பர், அப்புறம் சர்க்கரை, காஃபி பவுடர் இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த நைஃப் ஸ்டாண்டுமே நான் செட் பண்ணிட்டேன். இதில் நைஃபு, ஸ்பூனு இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மேட் போட்டாச்சு. நடக்கிறதுக்குமே ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. எங்கள் பாப்பா கூட இந்த மேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுமே இதில் நடந்து பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் என்ட்ரன்ஸ்க்காக வாங்கியிருந்தேன்ல, அந்த மேட்டுமே போட்டாச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.